நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கிற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் நிலைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். யார் பிள்ளைகளா இருந்தோமா? நாமோ கோப அக்கினைக்கு பிள்ளைகளாய் இருந்தோம். ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுக்கு விரோதமான கோபத்தை நாம் சம்பாதித்தவர்களாக இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? மரித்தவர்களாய் இருந்தோம். அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் உணர்வில்லாமல் மரித்து போனவர்கள். இப்ப செத்து போனவர்களுக்கு ஏதாவது தெரியுமா விஷயம்? எந்த விஷயம் பூமியில் நடந்தாலும் தெரியாது. அவளை குத்தினாலும் தெரியாது, அவளை அடிச்சாலும் தெரியாது, அவளை என்ன பண்ண போட்டாலும் தெரியாது செத்து போனவங்களுக்கு. அந்த மாதிரி பாவத்துல இருக்கிறவங்களை அது பாவம் என்று யார் உணர்த்தினாலும் அது தவறான காரியம் என்று அவங்களுக்கும் தெரியாது. யாராயிரம் போய் இதை நீங்கள் செய்கிறீர்களே, இது நல்லதல்ல, இது சமுதாயத்துக்கு நல்லதல்ல, இது உங்கள் குடும்பத்துக்கு நல்லதல்ல, இது கர்த்தருக்கும் பிரியமானது அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு அது தெரியாது. அதுதான் மரணத்துக்கு ஒப்பாக அவர்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறதை வேதம் காண்பிக்கிறது. அப்படி அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாரம்பரிய வழிபாடுகளினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணாராம்? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணார் என்று எழுதியிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தது அவர் சுகமா வாழறதுக்காக இல்லை. அவர் பூமியில 3 வருஷம் அற்புத அதிசயங்களை செய்து அவர் சுகமா வாழ்ந்தாருன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். அப்பாடா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சது. வேதம் பாருங்க, இனிமேல் நம்மள பேச மாட்டாங்க, பரிசேயர் இனிமேல் நம்மள பேச மாட்டாங்க, ஆசாரியர்கள் இனிமேல் நம்மள பேச மாட்டாங்க, அரசாங்க அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் இனிமேல் பேச மாட்டாங்க, நம்ம குடும்பத்தாரின் மேல் நம்மள பேச மாட்டாங்க, நம்ம தான் எல்லாருக்கும் முன்னாடியும் செத்துட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், இப்ப உயிரோடு எழுந்துட்டோம், இனிமேல் நம்மளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்ல, நம்ம நல்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இல்ல. பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக. இன்னும் எபிரேய புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 2ஆம் அதிகாரம், எடுத்து வாசிங்க. 14-15 வசனம், 18வது வசனம். 14, 15, 18வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இந்த பூமியில வந்தார். அப்போ ஆண்டவருக்கு மாம்சம் ரத்தம் இல்லாமல் இருந்தது. தேவன் ஆவியாய் இருந்தார். தேவன் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அவர் மனுஷனுடைய கண்களிலே பார்க்கக்கூடாத ஒரு அக்கினிமயமானவராய் இருந்தார். அப்ப பிள்ளைகள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறார்களே, அவர்களுடைய உபாதைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உபாதைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அவருடைய வலி வேதனைகளை நாம் அறிந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அவர்கள் படுகிற துன்பங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனை போல இந்த பூமியில மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வந்து இந்த பூமியில சஞ்சரித்தார். அதான் எழுதியிருக்குது. பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய கரத்தின் கிரியை ஆகிய தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆகிய நாம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவரும் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வாசிக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவருடைய மரணத்தினாலே அழிக்கும்படி. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்ததனுடைய உண்மை, உயிர்த்தெழுந்ததனுடைய உண்மை என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக. முதல்ல வாசிச்சோம் எபேசியர்ல, இப்ப எபிரேயர்ல வாசிக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த மரண பயம், அந்த மரண பயம் நம்மிலிருந்து இல்லாதபடி
அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற நிச்சயத்தை நமக்கு கற்றுத்தரும்படி, நம்பிக்கை ஊட்டும்படி வாசிக்கிறோம். ஜீவ காலமெல்லாம், உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படி. சொல்லுங்க, நம்ம கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளில் இருந்து, நம்மை அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி அப்படியானார். எப்படியானார்? மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இந்த பூமியிலே வந்து பாடுகளை அனுபவித்து பாடுகளிலே சாட்சியாக வாழ்ந்து, அதுதான் முக்கியம். பாடுகளிலே இடறி விழுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், பாடுகளிலே சாட்சியாக வாழ்ந்து சரித்திரம் படைத்தவர். அப்புறம் 18வது வசனத்தை கூட வாசிக்கிறோம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்கிற இதுதான் நம்முடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய ஒரு நம்பிக்கை நமக்கு எதிரா அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் தாமே பாடுபட்டு அவர் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு, பிசாசானவன் சோதனைகளினாலே நம்மை தள்ளும் போது, நம்முடைய மனம் உடைந்து போகிற போது, சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற, சோதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு விடுதலையை தந்தருளும்படியாக அவர் உயர்ந்திருந்தார். வெளியே சொல்லுங்க, வெளியே சொல்லுங்க. உயிர்த்தெழுந்தனாலே வந்த ஆசீர்வாதம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 10வது வசனம். அப்பொழுது பயப்படாதீர்கள், சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். என்னை காண்பார்கள் என்றார். என்ன சொல்றார் பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கல்லறையிலே தேடப்படுகிறார். அந்த கல்லறையில இருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது, அவர் கல்லறையிலே இல்லை. வெளியே சொல்லுங்க. இன்றைக்கும் இயேசுவை மரித்தவராகவே கிறிஸ்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னாரு, ஒரு ஆவிக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்காது, என தொட்டு பாருங்க அப்படின்ற. வேணும்னா நீங்க சம்சயத்துக்கு கொடுங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்ற, சாப்பிட்டு காட்டுறேன்ற. சந்தேகமா இருக்கிற தோமாவே பாரு, வீடியோ குத்துறான்ல, உன் விரல அதுக்குள்ள விட்டு பாரு, உன் கையை அதுக்குள்ள விட்டு பாரு, அந்த காயம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பாரு. சந்தேகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக, பயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தைரியம் ஊட்டும்படியாக, கல்லறையிலே தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கல்லறையிலே நான் இல்லை, நான் உயிர்த்தேன் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் கிரியைகளை செய்கிறார். வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 13 to 17 வரைக்கும். யோவான் 20. ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கூட நிறைய பேருடைய கவலை என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, கடவுளை எங்களை கைவிட்டுட்டாரு, கடவுளை எங்க கூட இல்ல, கடவுளை என்னை மறந்து விட்டாரு, கடவுளை எங்க கூட இருந்தா என் வாழ்க்கை எப்படியெல்லாம் கஷ்டப்படுமா கிதியோனை போல. தேவனே நீர் எங்களோட கூட இருந்தால் நாங்க இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்வோமா? அவளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? இல்லையா சொல்லுங்க. உன் கண்ணீருக்கான கணக்கை கர்த்தர் என்ன பண்றாராம்? கணக்கில வைத்துக் கொண்டிருக்கிறாராம். உன் கண்ணீருக்கான கணக்கை துருத்தியிலே கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அவர்கள் கண்ணீரோடு வருவார்கள். அவர்கள் கர்த்தருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்த மாத்திரத்திலே, கர்த்தருடைய அற்புதங்களை அதிசயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் எப்படி போவாங்களாம்? கம்பீரத்தோடு போவார்கள். யார் தெரியுமா? அவரை நோக்கி பார்த்தார்.
நம்மளெல்லாம் கடவுளை நோக்கி பார்க்கிறதே இல்லையே. நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தையெல்லாம் கெடவே இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவைகளே தேடுங்கள். நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய விருப்பங்கள் இந்த பூமிக்குரியதா இருந்தா நம்ம கண்ணீரும் துடைக்கப்படாது, நம்முடைய பயமும் நம்மளை விட்டு போக. நம்முடைய எண்ணமும், நம்முடைய முயற்சியும், நம்முடைய சிந்தையும், நம்முடைய செயல்களும், நம்முடைய விருப்பமும் அவராய் இருந்தால் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? உடைய குடும்பத்தை குறித்த கவலை, உடைய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்கிற கவலை. இவங்களுக்கு என்ன கவலைனா, இருக்கும்போது ரொம்ப கெத்தா வாழ்ந்துட்டாங்க. இயேசுவோடு கூட இருக்கும்போது சீஷர்கள் எல்லாம் நல்லா ரவுண்ட் அடிச்சாங்க, ஊர் ஊரா போறாங்க, தைரியமா வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க, அவரை கூட நல்ல மீட்டிங் எல்லாம் நடத்தினாங்க, நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. இப்ப இல்ல, என்ன நடக்குமோ தெரியல. அதுதான் அவங்களுடைய பயம். ரெடியா சொல்லுங்க, மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குப்படுகிற நம்முடைய ஆண்டவர். அந்த விசுவாசம் தான் தேவை. கண்டு விசுவாசிக்கிறவன், காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவர் சொல்றாரு, நீ என்னை கண்ட மாத்திரத்திலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் அதிலும் பாக்கியவான்கள். நாம் எல்லோரும் அதிலும் பாக்கியவான்கள். நம்ம ஆண்டவரை தரிசிக்கல, ஆண்டவரை பார்க்கல, அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழல, ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வெளியே சொல்லுங்க, ஆனாலும் நமக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்ம விசுவாசிக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். அன்னைக்கு இயேசு வாழ்ந்த காலத்திலே நிறைய பேர் விசுவாசிக்கல, நிறைய பேர் இடறி விழுந்தாங்க, நிறைய பேர் இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. நிறைய பேர் இதெல்லாம் இவன் பெயர் சொல்லுவதால பிசாசுகளை வெட்டுகிறான், இவன் தேவதூதன், இவன் தீர்க்கதரிசி, இவன் தேவனுடைய குமாரன் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் அசட்டை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழிகளில் 2000 ஆண்டுகள் கடந்தும் அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கும்படியாக, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கண்டு விசுவாசித்தவர்களை விட விசேஷமானவர்கள். அல்லேலூயா சொல்லமா? ஆமா, நம்முடைய விசுவாசம் தான் இன்னைக்கு ஆண்டவர் பேரை நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை தான். இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கை தான். இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறோம். அடுத்து வாசிக்கிற பாருங்க, தொடர்ந்து வாசிங்க, அந்த 17 வரைக்கும் வாசிங்க. ஏன் அழைகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்பாக திரும்பி இயேசு நிற்பதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, சிந்தியே, ஏன் அழைகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போவது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, மரியாளே என்றார். அவர் திரும்பி பார்த்து, ரபினி என்றார். அதுக்கு போதகரே என்று அர்த்தம். இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய் நான் சொன்ன பிதாவினிடத்துக்கு, உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தன் கட்டளையாகிய கட்டளையை கண்டு 17 வருஷம் வரைக்கும் வாசிக்க சொன்னேன். 17 முடிஞ்சா முதல்ல ஆண்டவரை தரிசித்தவர்கள் ஆண்டவர் சொல்லி அனுப்புற விஷயம் என்னன்னா அப்படின்னு சொல்லி சொன்ன, நீங்கள் போய் சகோதரர்கள் இடத்துல நான் உயிர் தெரிந்த விஷயத்தை சொல்லுங்க. முதல்ல தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்தவர்கள், ஆண்டவர் உயிர் தெரிந்தார் என்கிற நம்பிக்கைக்குள்ளே வந்தவர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயமே ஆண்டவரை பிரபல்யப்படுத்துறது தான். நம்ம நமக்குள்ளவே அந்த ரகசியத்தை வச்சுக்க கூடாது. கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற அந்த பெரிய மகிழ்ச்சியை நமக்குள்ளவே என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. அவர் சொல்லி அனுப்புறார், நீங்க போயிட்டு சகோதரர்களுக்கு நான் உயிர் தெரிந்த செய்தியை என்ன பண்ணுங்க, சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நாமும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில ஈடுபடும் போது, இப்படி ஆண்டவரை நம்ம பிரபல்யப்படுத்த பிரஸ்தாவப்படுத்த முற்படும் போது தொடர்ந்து கிரியைகள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து அதிசயங்கள் நடக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்ததற்கு காரணம் என்னன்னா அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வேகம்,
அவருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கிற அந்த தைரியம், அதை கொண்டுதான் கர்த்தர் உறுதிப்படுத்துறார் வசனத்தை. அதை கொண்டுதான் கர்த்தர் கிரியைகளை நடத்துகிறார். யார் ஒருத்தர் கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தருடைய வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தருடைய அற்புதங்களை அதிசயங்களை யார் பேசுறாங்களோ, அவங்களுக்குள்ள கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார், அவர்களை மகிமைப்படுத்துவார், அவர் மகிமைப்படுவார். அடுத்தது வாசிக்கிற பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் அதே 20வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் கொஞ்சம் தெளிவா வாசிங்க. வாசிங்க. அன்றைய தினம் சாயங்கால வேளையில பாருங்க, அதே நாள்ல காலையில இங்க கல்லறையில பாக்குறாங்க, இப்ப சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்னடா அப்படின்னு சொல்லி அங்க எழுதி இருக்கிறது. அவர்கள் யாருக்கு பயந்தார்களே? யூதர்களுக்கு பயந்தார்கள். யார் பயந்தது? சீஷர்கள் பயந்தார்கள். இதே சீஷர்கள் தான் இயேசுவோடு கூட எருசலேமின் வீதிகளிலே பவனி வந்தார்கள். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இயேசுவோடு கூட பிரசங்கத்தை கேட்டார்கள், பிரசங்கித்தார்கள். இயேசுவுக்கு வலது பக்கமாயும் இடது பக்கமாயும் நின்றார்கள். இயேசுவுக்கு முன் சென்றார்கள். இயேசுவோடு கூட படுத்தார்கள், இயேசுவோடு கூட உறங்கினார்கள். அப்பொழுது இருந்த தைரியம் இப்போ என்ன ஆயிடுச்சு? இல்ல. அங்க என்ன வந்தது? பயம் வந்தது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பயம் எப்போ வருமா நமக்கு? ஆண்டவர் நம்மை கைவிடும் போது பயம் வருமா? அதுதான் சொல்றாரு தீர்க்க தரிசன ஆகமங்களில, இமை பொழுதே உன்னை நான் கைவிட்டேன். சொல்லுங்க. அந்த இமை பொழுது கைவிடுறதுக்குள்ள நமக்கு ஒரு தடுமாற்றம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கூட ஆகல, உள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? எல்லா வீடுகள்லயும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? போட்டு போட்டாங்க, தாபால் போட்டாங்க. தைரியமா இருந்தவர்களுடைய தைரியம் முடிவு போயிடுச்சு. விசுவாசம் எப்ப ஜெயிக்கும் தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நின்றாதான் விசுவாசம் ஜெயிக்கும். எங்க விசுவாசம் கட்டிங் ஆகுதோ, தடை செய்யப்படுகிறதோ, அங்கிருந்து கிரியைகள் நடக்கும். விசுவாசம் என்பது தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும், முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும், கிரியைகளை நடத்திட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரம் நீங்க ஜபம் பண்ணாம இருந்துருங்க, அப்புறம் ஆண்டவர் யாருன்னு கேட்க வச்சுருவோம் பிசாசு. ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல வச்சுருவோம் பிசாசு. இவங்க பாருங்க, ஒரு 2-3 நாள்லயே போய் என்ன பண்ணிட்டாங்க? கதவுகளை கூட்டி விட்டார்கள். சத்தியத்தை கேட்கிறோம், அந்த சத்தியம் கிரியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே நம்ம பின்மாற்றத்துக்கு போயிடும். தேவனோடு நடக்கிறோம், நல்ல உற்சாகமா இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை வருது, ஏதோ ஒரு நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவரை கைவிட்டு விடுகிறோம். பாட்டு மட்டும் கரெக்டா பாடிடுறோம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை என்ன பண்ணுவேன்? சோதரிப்பேன் சொல்றோம். ஆனா என்ன பண்ண மாட்டோம்? சோதரிக்க மாட்டோம். ஏதோ ஒரு தடை வந்து சோதரிக்க மாட்டோம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சோம் பண்ண மாட்டோம். விசுவாசத்துல வழி போயிடுவோம். இயேசுவோடு வாழ்ந்தவர்களும் இயேசுவோடு கூட பயணித்தவர்களும் என்ன பண்ணாங்க பாருங்க? கதவை பூட்டி கொண்டார். யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே என்று சொல்லுங்க. அவர் வந்து மாம்சம் ரத்தம் உடையவராக இருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்குது. ஆனா பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அவர் ஆவியாகவும் என்ன பண்ணார்? அந்த இடத்துல வந்து நடுவே நின்று முதல்ல அவங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்ற பாருங்க? அவங்களுக்கு சமாதானம். ஆண்டவரை இழந்து போனவர்களை பார்த்து, ஆண்டவரை மறுதளித்தவர்களை பார்த்து, ஆண்டவர் இல்லையே என்னோடு கூட இனிமேல் நான் எப்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி பயந்தவர்களை பார்த்து கடவுள் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். நீங்க அவரை தேடாம கூட இருக்கலாம், நீங்க அவரை மறுதளிச்ச மாதிரி கூட இருக்கலாம், பேதுருவ மாதிரி. நீங்க இந்த சமுதாயத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்து விழுகிறவர்களா கூட இருக்கலாம். கர்த்தருடைய அன்பு மாறாது. சொல்லுங்க, கர்த்தருடைய தேடுதல் மாறாது. கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை உங்களை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்றுவார். வேற சீசர்களை எழுப்ப முடியும் ஆண்டவரால. ஆக ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லையா? நீங்க எப்ப பார்த்தாலும் நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்கள் கிரியைகளில் ஆபிரகாமுடைய கிரியை காணப்படவில்லையே, ஆபிரகாமுடைய விசுவாசம் காணப்படவில்லையே.
இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பதிலா நான் கல்லை எடுத்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆண்டவரு. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? 3 வருஷம் என்னோட கூட இருந்து மறுதலிச்சு போயிட்டீங்களே, பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்களே, என்னுடைய திட்டங்களை என்னுடைய செயல்களை உங்களை கொண்டுதான் நான் நிறைவேற்றணும்னு சொல்லி தீர்மானம் வச்சிருக்கிறேனே, உங்கள் மேல வைத்த அபிஷேகமும் உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் நீங்கள் ஏன் மறந்து போனீர்கள்? உங்க தரிசனம் எங்கே? உங்களுடைய செயல்பாடுகள் எங்கே? நீங்கள் கர்த்தருக்காக கொண்டிருந்த வைராக்கியம் எங்கே? ஒருத்தன் வர்றான், அவர் பிடிக்கிறதுக்கு கைய வைக்கிறான், உடனே எடுத்து கத்தியை எடுத்து என்ன பண்றான்? அத வெட்டி போடுறான். அந்த வைராக்கியம் கேட்க ஒரு வார்த்தை சொன்னா உடனே அப்படியே மனசு துக்கப்பட்டு நானும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டீங்களே, அவ்வளோ ஒரு அன்பு இருந்தது என் மேல. அந்த அன்பு எங்கே? சொல்றாரு, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த உடைந்த உள்ளம் எங்கே? இருந்தாலும் உங்களை தேடி நான் வருவேன். வெளியே சொல்லுங்க. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் மறந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி அவிசுவாசத்துக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் நடுவே வந்து நான் இருப்பேன். அல்லையே சொல்லுங்க. என்ன சொல்றாரு? உங்களுக்கு முதல்ல சமாதானமா இருக்க கத்துக்காங்க. இழந்து போன சமாதானத்தை திரும்ப தருகிறேன். சமாதானம் என்று சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு சமாதானம் காண்பித்தார், சந்தோஷப்பட்டார்கள். அல்லையே சொல்லுங்க. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் வாசிக்கிறோம். நோக்கி இரண்டாவது சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இல்லையா சொல்லுங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க? யாரெல்லாம் சமாதானம் இழந்து இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பயத்தோடு கூட இருக்கிறாங்களோ, அவங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லுங்க. வாழ்த்துதல சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு சகாய சபையே, இயேசு உயிர்த்தெழுந்தார், சபைக்கு சமாதானம், சபையின் குடும்பங்களுக்கு சமாதானம், இந்த சபையை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம், இந்த சபைக்காக செபிக்கிறவர்களுக்கு சமாதானம், இந்த சபையை இந்த ஊழியர்களை சார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. 25 இருந்து 29 வரைக்கும் அதே யோவான் 20வது அதிகாரம். கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய. இவர் நம்பாளி. இவர் யாரு? இவரு சொல்லுங்க. இவர் யாரு? இவரு தோமா. நம்பாளி. இவரு அதனாலதான் இந்தியாவுக்கு வந்த நம்பாளுன்னு சொல்லி சொல்றது புரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட சந்தேக பேர் வழிகள் தான் நாமும் எதை சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம நம்ப மாட்டோம். அற்புதம் நடந்ததுன்னா அற்புதமாவது நடக்கிறதாவது, இயேசுவை பார்த்தா இயேசுவையாவது நீ பார்த்ததாவது, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுறதாவது, நான் புடிய விட்டுட்டேன், நீயாவது புடிய, நான் பொய் சொல்றதில்லை, நீயாவது. எல்லாத்தையுமே சந்தேகத்திலே கழிக்கிற ஆளுங்க நம்ம. அதனாலதான் கடவுள் மேட்ச் பண்ணி உன்ன மாதிரி குணமுடைய ஆட்கள் எங்க இருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிறாங்க. தோமா, உன்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற ஆளுங்க எங்க இருக்கிறாங்க? பொம்மாசி கூட கர்த்தர் எனக்கு சகாய சபையில் இருக்கிறாங்க. எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் கண்டனா நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாருன்னா நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் விடுதலை ஆகிறான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. தொடர்ந்து ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பாரத்தை அவங்களே சுமந்துகிட்டே இருப்பாங்க. இல்லையா சொல்லுங்க. ஆமா சொல்றாரு. இவங்க எல்லாம் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் சொல்றாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் சொல்றாங்க, இயேசு எங்களை விடுதலை ஆக்கிட்டாரு, இயேசுவை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னு இவர் வெளியில போயிட்டு வந்திருந்தாரு. தோமாப்போ அவங்கள கூட இல்ல. அவர் வெளியில போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்த பிற்பாடு சொல்றாங்க, டே எங்கடா போயிட்ட, நீ இல்லாத நேரமா பார்த்து என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாங்களா, நாங்க பார்த்தோம். வைத்தியக்கார மயில கதவை சாத்தி காப்பால் போட்டு வச்சுருக்கீங்க, பார்த்தோன்னு சொல்லி சொல்றீங்க. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்கடா. தோமா சொல்ற, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்கடா.
அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம முடிச்சு விட்டாங்க. அவர் ஒரு 3 வருஷம் நம்மள வச்சு நல்ல கேம் ஆட்டு என்ன பண்ணிட்டாரு, எஸ்கேப் ஆயிட்டாரு. முடிஞ்சு போச்சு. இழந்துப்பேன்னு சொல்லி சொன்னாரு. எல்லாத்தையும் நம்ம நம்பணும். என்னாச்சு? ஒண்ணும் நடக்கல. கதவை திறந்தா யூதர்கள் நம்மளை குடிச்சு அவர் அடிச்ச மாதிரி அடிச்சு என்ன பண்றாங்க, சாகடிச்சிருவாங்க. நீயும் அவனோடு கூட இருந்தவனா அப்படின்னு சொல்லி சொன்னத உடனே என்ன பண்ணிட்டான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். அவனும் இருக்கிறான் குரூப்ல. வெளியே சொல்லுங்க, கர்த்தருக்கு சகாய குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. நம்ம போடுற வீடியோ எல்லாம் பாக்குறாங்க, வசனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள என்ன இருக்குது, அவிசுவாசம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குரூப்ல சபித்தவனும் சத்தியம் பண்ணவனும் இருக்கிற ஆண்டவர் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னவனும் இருக்கிறான். அவர் வந்ததான் நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்பாதவனும் இருக்கிறான். நம்பாதவன் என்ன சொல்றான் தெரியுமா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அவர் ஈட்டியில குத்துனாங்கல்ல, அதுல நானு கைய போட்டு பார்த்தாதான் நம்புவேன். சொல்லுங்க. ஆமா, வாசிங்க. மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவுகள் திரும்பவும் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று சமாதானம் என்றார். பாருங்க, சீஷர்களை பார்த்து திரும்பவும் சொல்றாரு. மரியாதை பார்த்து சமாதானம் சொன்னவர் சீஷர்களை பார்த்து திரும்பவும் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். வாசிக்கிறோம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், போடு. அவிசுவாசியா இராம விசுவாசியா தலையில ஒரு கொட்டு கொட்டுறாரு அவனை. எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி அவிசுவாசமாவே இருப்ப? எவ்வளவு நாளைக்கு என் வார்த்தைகளை நம்பாமையே இருப்ப? விசுவாசியாய் வெளியே சொல்லுங்க, வெளியே சொல்லுங்க. கடல்ல கொந்தளிக்கும் போதும் சொல்றாரு, அப்ப விசுவாசிகளே அவிசுவாசிகளே, நீங்க விசுவாசமா இல்லாததுனால தாண்டா அந்த மாதிரி ஒரு பயில மாட்டிக்கிறீங்க. நான் உங்களோட கூட இருக்கிறத நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நம்ப மாட்டேன்றீங்களே. பேதுருவை பார்த்து சொல்றாரு, கடல் மேல நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான், நடந்து வாழ்றாரு. திருப்பி உடனே என்ன பண்றான், முடிக்கிறான். அவரை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு. வெளியே சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன பண்ணிக்க கூடாது, உரைச்சிக்கவே கூடாது. அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை எந்த விதமான சூழ்நிலை, இந்த உலகத்துல எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு கூடியிருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் பாருங்க. எத்தனை சமாதானம் பாருங்க. அவர் பிறக்கும் போதும் தேவதூதர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, மேய்ப்பர்களை பார்த்து, ஆட்டிடையர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி சமாதானத்தை குறித்து பேசினார்கள். அவர் உயிர்த்தெழுந்த போதும் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பூமியில வாழ்ந்த நாட்களிலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சொல்லுங்க. அவர் வைத்து போன ஒரு காரியம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா சமாதானமா. அந்த சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, 28வது வசனத்திலிருந்து, அந்த லூக்கா 24:28 அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். 2 பேர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை குறிச்சு பேசிக்கிட்டே போறாங்க. முதல்ல இருந்து நம்ம அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் மேல இருந்து வாசிக்கணும். நான் இங்க இருந்து வாசிக்கிறேன். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல அவர்களுக்கு காணப்பட்டார். சொல்லுங்க. பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும்,
சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்படி வழிபோக்கன் மாதிரி தெரியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பயணித்து வருகிறது நம்முடைய கண்களுக்கு எப்படி தெரியும்? வழிபோக்கன் மாதிரி தெரியும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் அவர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில தங்குவதை அவர் ஊர்ஜிதப்படுத்துவார். இவங்க கேக்குறாங்க, என்னையா அப்படி போயிருவீங்க, எந்த ஊர்ல தெரியல, நீங்க எந்த நாடோ தெரியல, ஆனா எங்க ஆண்டவரை குறிச்சு எல்லாம் பேசிக்கிட்டே போறீங்க, கொஞ்சம் எங்க கூட தங்குங்க, எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க பாருங்க அவர்கள் அவரை நோக்கி 29வது வசனம், நீங்கள் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரை எங்கெல்லாம் யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அவருடைய அழைப்பின் சத்தத்தை, அவர்களுடைய வார்த்தையை அவர் அப்படியே அங்கீகாரம் பண்ணி அவர்களோடு அவர் தங்க விரும்புகிற தேவன். ஆபிரகாம் வீட்டுக்கு போறாரு, நான் போனோம் என்ன விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, இருங்க கொஞ்சம் உட்காருங்க, இந்த கட்டில கொஞ்சம் சாய்ந்துட்டு இருங்க, கொஞ்சம் சாப்பாடு செய்யறோம், கொஞ்சம் சப்பாத்தி செய்யறோம், கொஞ்சம் மீன் குழம்பு இறைச்சி செய்யறோம், சாப்பிட்டுட்டு போங்க. யார் கூப்பிடுறாங்களோ அப்படியே லோத்து வீட்டுக்கு போறாரு, நான் தங்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் பாருங்க அவங்க கூட அவ்வளவு நேரம் பேசுறாரு. யார் அழைக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்திலே கர்த்தர் தங்குகிறவர்கள். இவர்கள் வருந்தி கேட்டதுனால போய் என்ன பண்றாரு, அங்க தங்குறாரு ஆண்டவரு. பாருங்க தங்கிட்டு என்ன நடக்குது பாருங்க. அவர் ஜனங்களோடு அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது பாருங்க, அப்பொழுது அந்த வசனம் 31வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஏற்கனவே குருடா இருந்தாங்களோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி குருடா இருந்தாங்களா? பேசிக்கிட்டு பிரயாணம் பண்ணி வராங்க, அவரு கூட பேசுறாங்க, கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, நெடுதூரம் நடந்து வர்றாங்க, பொழுது போற வரைக்கும் நடந்து வர்றாங்க. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுது. அதுக்கு முன்னாடி பிளைண்டா? உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதா? விசாசானம் என்ன பண்ணியிருக்கிறோம்? வேதத்தை பார்க்காத படிக்க முடியாது, மனக்கண்களை கொண்டாக்கி இருக்கிறான். அவர்தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிய முடியாத படிக்க ஒரு மந்த புத்தியில இருக்கிறாங்க. அந்த மந்த புத்தியை தெளிவாக்குகிறார் ஆண்டவர். அதுதான் கண்களை திறந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அவர்கள் மனக்கண்களை திறந்தார். பாருங்க, அப்பொழுது அவருடைய கண்களை திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவரை அறிந்தார்கள். கர்த்தரை அறிந்து கொள்ள நம்முடைய மனக்கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்பட வேண்டும். அப்படியே உலகம் போற போக்கிலேயே மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியதான் பேசுவான், மாம்சத்துக்குரியதான் அறிந்து கொள்வான். வேதத்தை குறித்து அவருக்கு தெளிவு வரவே வராது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை என்ன பண்றான்? பகுத்து அறிகிறான், மனக்கண்களை திறக்கிறார். அப்போ கர்த்தரோ யார்கிட்ட பேசுறாரோ, கர்த்தரிடத்திலிருந்து யாரு அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக் கொள்கிறார்களோ, கர்த்தர் யாருக்கு பிட்டு தன்னை கொடுக்கிறாரோ, அங்க எழுதிருக்கு மேல வசனம், அப்பத்தை என்ன பண்ணாரோ அவரு பிட்டு. வாசிக்கிற பாருங்க மேல 29வது வசனம். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். விடுதல் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வேத வசனம். அப்பம் என்பது வேத வசனம், பிட்டு கொடுத்தல் என்பது அதை விவரித்து காண்பித்தல், வேத வசனத்தை விளக்குதல். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொல்ற, நான் போயிடுவேன், என்னை குறித்து அவர் என்ன பண்ணுவாரு? சாட்சி சொல்லுவாரு. அவர் நிறைய விஷயங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? போதிப்பாரு. அப்போ இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் எதை குறிக்கிறது? மாம்சம் எதை குறிக்கிறது? அந்த அப்பம் என்றால் என்ன? ஜீவாப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறதுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய வசனத்தை நாம பிட்டு, நாம சங்கீதத்தில் வாசிச்ச மாதிரி அதை தியானித்து நம்ம உட்கொள்ளும் போது நம்முடைய கண்கள் என்ன பண்ணப்படுகிறது? திறக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க முடிச்சிடலாம். லூக்கா 24வது அதிகாரம் 50-51. அழைத்துக் கொண்டு போய் கைகளை உயர்த்தி அவர்களை
ஆசீர்வதித்தான். இல்லையா சொல்லுங்க. பாருங்க, இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்க. பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்பிக்கை இல்லாதவனுக்கு விலாவுல கைய போடு, நம்பு, விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, போய் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அரையும் குறையுமா அவரை அறிகிற அறிவில்லாமல் ஏதோ மற்றவரை போல நினைத்து கலந்து போகிறவர்களை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, வசனத்தை போதிச்சு, சத்தியத்தை போதிச்சு, அம்சத்தை விட்டு கொடுத்து அவருடைய மனக்கண்களை என்ன பண்றாரு, திறக்கிறாரு. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சமாதானத்தை கொடுக்கிறாரு. இப்ப கடைசியா சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். நீங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் இருந்தால் உங்கள் சமாதானத்தை திரும்ப தருகிறவராக இயேசு கூட இருப்பார். 28வது அதிகாரம், மத்திய 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த அதிகாரத்தை நாம செயல்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல என்ன எழுதியிருக்கிறது, கொஞ்சம் வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாகவும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவார்கள். அவர்கள் சாவுக்கு ஏதுவாக யாருங்களை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை மிதிப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள். சத்துருவின் அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் செயல்போவார்கள், ஒன்றுமில்லாமல் செய்வார்கள் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுக்கிறார். இங்க சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சொல்லுங்க. இங்க உலகத்துல இருக்கிறவன் பிந்திப்பான், பெருமை பேசிக் கொள்வான். எனக்கு உள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு எம்எல்ஏ அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு மந்திரி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நம்மளால செயல்படுத்த முடியாது. அவருக்கு கொடுத்த அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை நம்மை செயல்படுத்தும்படி நமக்கு கொடுக்கிறவர். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், பாதாளத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். நம்ம ஆண்டவரு அதிகாரம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றதுடைய அர்த்தம் என்னடா அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைங்க என்னுடைய அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. நீ பூமியில கட்டப்படுவது எதுவோ அது என்ன பண்ணப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். கட்ட வைக்கப்படுவது எதுவோ இந்த உபதேசத்துக்குள்ள வாங்க, தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்துக்குள்ள வாங்க. நாம யாருக்கோ அடிமையானவர்களாக, யாருக்கோ பயந்தவர்களாக, ஐயோ பேய் பிடிச்சிருச்சே, ஐயோ பலவீனம் வந்துருச்சு, ஐயோ வியாதி வந்துருச்சு, ஐயோ கடன் பிரச்சனைகள் எடுத்துட்டோமே, ஐயோ பாவத்திலே கூட இருந்துட்டுமே. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று எழுதியிருக்கிறது. சொல்லுங்க, உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, விசுவாசம் உள்ளவருடைய சமூக பிணியாளை ரட்சிக்கும். அப்பொழுது அவன் பாவம் செய்தவனாய் இருந்தால் அவன் பாவங்கள் அவனுக்கு, அப்போ விழுந்து போனதை குறித்து கவலைப்படாது. நீ பாவத்துக்குள்ள இருக்கிறதை குறித்து கவலைப்படாது. உனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை எழுப்ப வல்லமையுள்ளவனாய் இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்க புறப்பட்டு போங்க. என்னிடத்துல நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வாங்க. இதோ வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கை குலுக்குங்க. சகல நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஒருத்தருக்கு இயேசு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. சகல நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நாட்களை கூட ஜெபிக்கலாம். சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார்.